வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நிக்கல் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிக்கலோடைய 7 நிமிஷம் கேண்டல்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டல்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 1000 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நிக்கல் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 1016-15 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சேன். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது ஓரளவு படிப்படியாக மார்க்கெட் போய் 1012 டெஸ்ட் பண்ணி அதுலேருந்து தொடர் சரிவாக கொடுத்து 984 வரைக்கும் வந்து அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 990 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் இக்கட்டான இடம் தான். ஏன்னா மார்க்கெட்டை கடந்த 4-5 ட்ரேடிங் செஷனாக தொடர் சரிவில் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் 992 இந்த ஜோன் மேலே ட்ரேடர் சமயத்தில் கொஞ்சம் பையிங் எதிர்பார்க்கலாம். அது வந்து மறுபடியும் இந்த 1000-1004 இந்த ஜோனை போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து 1020 லெவல் வரைக்கும் வைக்கிறோம். 1022 ஸ்டாப் லாஸ் வச்சு செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணுவோம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் ரேஞ்ச் வருது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ரேஞ்சாக தெரியும். பொசிஷனை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா இது வந்து 1020 அப்படின்றது ஒரு முக்கியமான இடம். ஒருவேளை மார்க்கெட் தொடர்ந்து செல்லிங்க்கு சாதகமாக கூட மாறி தொடர் சரிவை கொடுக்கலாம். அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வர சமயத்தில் நம்ம பொசிஷனை என்ன பண்ணால் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.